இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கொரியா வரீங்க, இல்லை கொரியாவுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்க, இல்லை கொரியா வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் கேடிஎக்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, நான் வந்து ரீசெண்டாக அப்படியாப்பட்ட ஒரு ஸ்கேமில் வந்து சிக்கினேன். அதை வந்து ஸ்கேமுன்னு சொல்ல முடியாது, ஓவர் ப்ரைஸிங் ஸ்கேமுன்னு சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கொரியா வந்து ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் வரைக்குமே நான் கேடிஎக்ஸில் வந்து போனதில்லை. நான் போயிருக்கிறேன், பட் ஆனால் அந்த டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் எனக்கு வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் ஆஃபீஸில் இருந்து நான் யூஸ்வலாக போவேன். பட் இந்த டைம் வந்து நானே புக் பண்ணுற நிலமை வந்ததுனால நான் வந்து கேடிஎக்ஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ வந்து நான் வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே நான் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால. அப்போ நான் டக்குன்னு வந்து கூகுளில் டைப் பண்ண உடனே கூகுளில் வந்து கூகுள் ஸ்பான்சர்டுன்னு சொல்லி ஆட்ஸ் எல்லாம் வரும் முன்னாடி. அப்படி வந்து ஒரு ஆடை வந்து நம்பி நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நான் டிக்கெட் புக் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் இங்கேருந்து சோல் போகிறதுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 150, அதாவது வந்து 1,50,000 won வந்து எனக்கு டிக்கெட் வந்துருச்சு. நான் நினச்சேன் எப்போதுமே கேடிஎக்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக தானே இருக்கும். அதனால் இவ்வளோ டிக்கெட்னு சொல்லி நான் பே பண்ணி எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் பே பண்ணி முடித்த உடனே எனக்கு வந்து டிக்கெட் வந்து ரிசீவ் ஆச்சு. பட் அந்த டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெறும் 60,000 won மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், வெறும் 60,000 won டிக்கெட்டுக்கு வந்து எதுக்கு அவங்க 150 வந்து சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுது, அந்த வெப்சைட் வந்து கேடிஎக்ஸோட ஒரிஜினல் வெப்சைட் கிடையாது. அது வந்து ஸ்பான்சர்ட் வெப்சைட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்கெட்டை வாங்கி அதை வந்து 2 times ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. நான் டக்குன்னு என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை கேன்சல் பண்ணேன். கேன்சல் பண்ண உடனே தான் தெரிஞ்சுது, நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா புக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு 18,000 won. அது 2 டைம்ஸ் சேர்த்து எனக்கு 36,000, ஆல்மோஸ்ட் வந்து $30 வந்து எடுத்துட்டாங்க. சரி, நான் ரிட்டன் பண்ணுவாங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க 7 days வந்து எனக்கு டைம் கொடுத்தாங்க. நமக்கு வந்து பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும்ல, சரி வந்து ஆல்மோஸ்ட் $150 நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கூகுளில் போய்ட்டு அவங்களோட ரிவ்யூலாம் பார்த்தா ரொம்ப தப்பாக இருந்துச்சு. இவங்க வந்து ஸ்கேமர்ஸ், இவங்க வந்து ஏமாற்றுவாங்க, ரீஃபண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த 7 days கழித்து எனக்கு வந்து அமௌண்ட் ரிட்டன் ஆச்சு. பட் ஆனால் வந்து அவங்க அந்த புக்கிங் ஃபீன்னு சொல்லிவிட்டு ஒரு 40,000 won வந்து எடுத்துட்டாங்க. 150,000 நான் பே பண்ணதில் எனக்கு வந்து 110 மட்டும்தான் ரிட்டன் பண்ணாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் கொரியா வரதுக்கு முன்னாடி வெளியே இருந்து டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கோரெயில் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் வந்து ப்ராப்பரான வெப்சைட். அதை வந்து நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த வெப்சைட், இந்த வெப்சைட் தான் வந்து லீகலான வெப்சைட். லீகல் மீன்ஸ் என்னென்னா, கேடிஎக்ஸோட ஒரிஜினல் வெப்சைட். இதில் நீங்கள் புக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் தெரிஞ்சிடும் ப்ராப்பராக. நீங்கள் இன்கேஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸ்கேமில் சிக்கிறாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you.